பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் கூழ்தல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கை சென்று பொற்பாதம் பிணிந்து பாரிட்டு போய் இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க நேரவுடன். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக அலசல் தான். இந்த ஜாதகம் கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. இது என்னென்னா, இது ஒரு படிப்பினை அப்படிங்கிறக்காக தான் இந்த போட்டேன். இது ஒரு பெண் ஜாதகர், அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஜாதகர் பிறந்தது 15/8/2000. இப்போ 25 வயசு நடப்பில் இருக்குது. என்னென்னா, விதி மதியோடு போராடக்கூடிய ஜாதக அமைப்பு, காதல், திருமணம், உறவுகளை மீறி, சொந்த பந்தங்களை மீறி என்னால் முடியும், நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஜாதகம். இன்று எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த காதல் நிறைவேறுச்சோ, அந்த காதல் இன்றைக்கி கசந்து நின்று மன வாழ்க்கையை தொந்தரவு தரக்கூடிய இடத்துல போய் நிற்கிது. இந்த உறவு சேருமா, நிலைக்குமா, இந்த அலைக்கடலில் சிக்கின துரும்பு மீண்டும் கரை சேருமா அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, ஜாதகத்துக்குள்ளே போவோம். இவங்க பிறந்தது 15/8/2000 பிறந்திருக்கிறாங்க. காலைல 6:30. லக்னமாக வந்திருக்கிறது கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மகர ராசி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், சிறப்பு. இவங்க அழகாக இருப்பாங்க, சிரிச்ச கணத்தில் குழி விழும். சரி, இது ஒரு பலன். லக்னாதிபதி நல்லா இருக்கிறார், ஸ்ட்ராங்காக இருக்கிறார்னு மட்டும் சந்தோஷப்பட முடியல. ஏன்னா லக்னத்தில் சூரியன், செவ்வாய், புதன், இது ஒரு நல்ல நிலைப்பாடு தான் என்றாலும் அந்த சூரியன் புதனையும் செவ்வாயும் அஸ்தமனம் செய்து வைத்திருக்கிறார். சரலக்னங்களுக்கு சூரியன் அதாவது சரலக்னங்களுக்கு 2-7 அதிபதிகள் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்தில் அமர்ந்து ஆளுமை திறனை கொடுத்தாலும், தான் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தாலும் அது தலைகணமாக மாறுவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கிறது. என்னதான் கடக லக்னம் தாய்மை சொல்லக்கூடிய லக்னம் என்றாலும், தொட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிற லக்னமாக இருந்தாலும், இந்த இடத்துல ஒரு ஆளுமை இருந்தே செய்கிறது. இப்போ பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரே, நல்லா தானே இருக்கும். ஏன்னா சோமனுக்கு 6 சுபகிரகங்கள் என்றால் பூமியிலே அதிக யோக பலன் உண்டாகும் அப்படின்னு நம்ம பாடல் சொல்லியிருக்கிறோம். இங்கே யோக பலன் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த பௌர்ணமி சந்திரனை மட்டும் வைத்து நம்ம ஜாதகத்தை எடை போட முடியாது. லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களும் அதற்கான வேலைகளை செய்யணும் இல்லையா? அப்போ லக்னத்தில் யார் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய முதல் யோகர், அவர் போய் நீசம் அடைஞ்சு நீச பங்கம் அடைகிறார். அப்போ ஒரு கெடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது என்னென்னா, ஒரு அஸ்தமன தோஷத்துலேயும் வேறு இருக்கிறார். இந்த அஸ்தமனம்ங்கிற ஒரு விஷயமும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யத்தான் செய்கிறது. அப்போ லக்னம் பலம் குறைஞ்சிருக்கு. லக்னாதிபதி ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எடுத்துக்கலாம். பஞ்சமாதிபதியும் பலம் குறைஞ்சு தான் இருக்கிறார். பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறாரான்னு பார்த்தா, அவர் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து சனி கூடயும் இருக்கிறார். ராகு கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே பாதகத்தில் அமர்ந்த பாக்கியாதிபதி தன் வீட்டிலே ராகு உட்கார வச்சிருக்கிறார், மன்னிக்கவும், மாந்தி பகவானை உட்கார வச்சிருக்கிறார். இன்னொரு வீட்டில் கேது பகவானை உட்கார வச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது இங்கே பாக்கியாதிபதியும் பலம் குறைஞ்சு தான் இருக்கிறாரு, பாதகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. அப்போ 1-5-9 பலமாக இருக்குன்னா பலம் குறைஞ்சு தான் இருக்குது. சரி, இந்த ஜாதகர் எப்போ பிறந்திருக்கிறாருன்னு பாருங்கள். அவிட்ட நட்சத்திரம், 5 வருஷம் 5 மாதம் 28 நாள் செவ்வாய் மகாதசை. அதுக்கடுத்து ராகு மகாதசை. மிதுன ராகு நல்ல ராகுவா அப்படின்னு கேட்டால் ஓரளவு நல்ல ராகு தான். ஏன்னா பெரிய காற்று ராசியில் இருக்கிறார், பெரிய தொந்தரவு இல்லை. ஆனால் வாங்கியிருக்கிற சாரம் பாருங்கள், 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குருவோட சாரத்தை வாங்கி நின்று காதலை கொடுத்துட்டார். வீட்டை விட்டு வெளியேறி சென்று திருமணத்தையும் செய்து வைத்தார். இவங்க திருமணத்தை அப்பா அம்மா பார்க்கவில்லை. அதுக்கான காரணம் இங்கேயே இருக்குது. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பாதகத்தில் இருக்கிறார். அப்போ திருமணமான இடத்துல வரமாட்டார். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நீசம், நீசபங்கம். அப்போ அம்மாவும் வரல. அப்படிங்கும்போது இவங்க திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்ததுக்கு காரணம் 5-7 சம்மந்தப்பட்டிருக்கு. லக்ன ரீதியாகவும் காலபுருஷ ரீதியாகவும் செவ்வாய் சந்திரன் பார்வையும், செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் சுக்கிரன் பார்வையும் இந்த காதலை கொடுத்துருச்சு. அது நிறைவேற்றியும் வச்சிருச்சு. ராகு திசை திருமணத்தை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்து வந்த குரு திசை வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை, பட்ட அனுபவங்களை கொடுத்துட்டு வாழ்க்கையை வாழ வச்சிருக்கு. ஏன்னா பாதகத்தில் நின்றுட்டுருக்கு இல்லையா? இப்போ என்னதான் பாதகத்தில் இருந்தாலும் அவர் லாபாதிபதியும் கூட. அப்படிங்கும்போது அவர் வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிறார். அப்படிங்கும்போது இது ஒரு என்னென்னா,
ஒரு அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இவங்க அதுதான் நான் சொல்லியிருக்கேன். முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இதற்கு மேலே நீங்கள் நின்று காட்டணும். ஏன்னா சமுதாய ரீதியாக ஒரு பெண் தனித்து போயிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விபரீதங்களை கொடுக்கும் நம்ம கண்கூட பார்த்துட்டு வரோம். ஸோ அதனால் கடன் 6 லட்சம் இருக்குது. ஏன்னா இவங்க வீட்டுக்காரருக்கு வண்டி வாங்கி கொடுக்குறோம், ஆட்டோ வாங்கி கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியாக ஓடாதனால கடன் சுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி பண்ணுறது அப்படிங்களா. பட் வாழ்க்கை தானே, இது வாழ்ந்து தான் ஆகணும். இந்த குரு திசை இவங்களை என்ன செய்ய காத்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமி சந்திரனோட உட்காந்து சாரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்குது. என்னதான் பாதகத்தை கொடுத்தாலும் ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். சனி இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதி என்றாலும் அவர் களத்திர ஸ்தானாதிபதி. அப்போது ஒரு வேலையை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், கஷ்டத்தையும் சேர்ந்தே கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும்போது பாதகத்தையும் கொடுக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் இந்த ஜாதகர் நின்னாகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜோதிடம் சொல்வதுங்கிறத தாண்டி இவங்களுடைய வில் பவரில் கொஞ்சம் நிற்கணும். ஜோதிடம் சொல்லும், வழிகாட்டும், ஆனால் நீங்கள் தான் பயணப்படணும். இந்த ஜாதகரை என்னென்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகுமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகுமா, அவர் திருந்திருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி சரியாகும்? வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நீங்கள் கோவிலுக்கு போவது, சாமி கும்பிடுவதுங்கிறது நம்மளுடைய மனபாரங்களை குறைச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தவிர உண்மையான வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இங்கே போயிட்டு வந்த உடனே சரியாகுமா அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின்ஸ். நீங்கள் அவ்வளோ பிராய்ச்சம் பண்ணி உபாய வழிபாடுகளை செய்யாமல் உண்மையான வழிபாடுகளை செய்யும்போது உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் கடவுள் செவி சாய்ப்பார். ஸோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்ததால் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறுபடாது. நீங்கள் உங்களுடைய செயல்கள் மூலம் மாறுபடுத்தி காட்டணும். ஏன்னா இங்கே 3ஆம் முயற்சி ஸ்தானாதிபதி அஸ்தமன தோஷத்தில் இருந்தாலும் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார். அப்போ இவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக இவருக்கு வாழ்க்கை சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். ஏன்னா குரு திசைக்கு அடுத்தது சனி மகா திசை. சனியும் லக்னத்தில் 11 உட்காந்துருக்கிறார். சிறப்பான யோகம். ஏன்னா கனமுள்ள லாபமாறில் கதிரமைந்தன் வீட்டிற்க விதி தீர்க்கம் உண்டு, சத்ருபங்கம் உண்டு, அரசர் நேசம் உண்டு அப்படின்னு ஒரு பாடலாம் இருக்குது. அப்போ 11 சனி பகவானுக்கு கண்டிப்பாக இவங்க கையை ஊனி இவங்க மேலே வந்துடுவாங்க. அது வரைக்கும் வாழ்க்கை இவங்களுக்கு சங்கடங்களையும் சட்டாட்டங்களையும் கொடுத்தே தீரும். அதெல்லாம் தாண்டி வரும்போது இந்த காதல் ஜெயித்து நிற்பதற்கு வாழ்க்கை இருக்கும். அது வரைக்கும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாக தேவை. ஸோ பெற்றவங்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, பிள்ளைகள் காதல் அப்படின்னு வரும்போது கவனித்து செய்யுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு அந்த ஜாதகங்களை அலசி இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறது வருங்காலம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு மன வாழ்க்கைக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி சங்கடங்களை தவிர்த்துக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே இருதார தோஷத்தில் இருக்கிறது. பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுகிறதுங்கிறது. ஏதாவது தகவல் கிடைச்சால் மறுபடியும் நான் பதிவு செய்கிறேன். இதுவரைக்கும் நமது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.